ஆண்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு தேர்வு. இந்தியா முழுக்க எந்த மாநிலத்திலும் இல்லாத அதிக மருத்துவக் கல்லூரிகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கின்ற மருத்துவக் கல்லூரியை ஆக்கிரமிப்பு செய்வதற்காகவும் இங்கே நமது உரிமைகளை பறிப்பதற்காகவும் கொண்டு வரப்பட்ட தேர்வே நீட் தேர்வு. நீட் தேர்வு என்பது முதலாக அறிவிக்கும் போது முதல் எதிர்ப்பு தெரிவித்தது நமது புரட்சிகர இளைஞர் முன்னணி. அதே மாதிரி முதல் கொலை நடந்த போது அனிதாவின் கொலையை கண்டித்து முதலாக ஆர்ப்பாட்டம் செய்ததும் புரட்சிகர இளைஞர் முன்னணி தான். அன்றைக்கே நாங்கள் சொன்னோம், நீட் தேர்வு என்பது அது ஒரு தேர்வு அல்ல, மோசடி அப்படின்னு. ஆனால் அந்த மோசடியை நிரூபித்து காமிச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். இது நாங்கள் மோசடியான தேர்வு தான் பண்ணுறோம் அப்படின்றத நிரூபித்து காமிச்சுக்கிறாங்க. இது நுழைவு தேர்வு அல்ல, மோசடி தேர்வு. இது அதாவது 720 மார்க்கு, 180 கொஸ்டின், அதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்காம். 4 மார்க்கு ஒரு கொஸ்டின் எழுதாத விட்டா 4 மார்க்கு குறையணும். அதாவது 720க்கு 4 மார்க் குறைஞ்சாக்கா 716 போட்டிருக்கணும். சரி, தப்பாக எழுதிட்டாக்கா 1 மார்க் மைனஸ், மொத்தம் 5. அப்போ 715 போடணும். 17 எப்படி வச்சு 717 எப்படி வரும்? 718 எந்த அடிப்படையில் வரும்? 719 எந்த அடிப்படையில் வரும்? அப்போ அந்த பேப்பர் திருத்துறான் பாருங்க, பேப்பர் திருத்துறதுக்கு லாயற்ற தகுதியற்ற ஆட்கள் பேப்பர் திருத்திக்கிறோம். யார் திட்டிக்கிறேன்னா, கொத்தால் மேஸ்திரி, சித்தால் வேலை செய்கிறவன், பிஜேபி சாமியார் பசங்க, இவங்கெல்லாம் பேப்பர் திருத்திக்கிறான். எவனும் படித்தவன் போய் பேப்பர் திருத்தலை. படித்தவன் திருத்திருந்தா அந்த பேப்பர் திருத்தத்திலே இப்படிதான் திருத்தணும், திருட்டு தனத்திலேயே சரியா திருடராக இருக்கணும்ல, எப்படி திருடணும்னு ஒரு சரி தவறுன்னு இருக்கணும்ல, இப்படிதான் திருத்தணும்னு ஒரு முறை இருக்கணும். முறையே இல்லாத தப்பு நடந்துருக்குதுன்னா அப்ப பேப்பரே திருத்த தெரியாத பசங்க போய் பேப்பர் திருத்திக்கிறான்னு அர்த்தம். படிப்பறிவே இல்லாத போய் பேப்பர் திருத்திக்கிறான்னு அர்த்தம். அதான் அர்த்தம். இது எப்படி 719 வரும், எப்படி 718 வரும்? அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் தான் சொல்றேன். எந்த அடிப்படையில் இந்த மார்க் வந்துச்சு? சம்பந்தமே இல்லை. இது முழுக்க என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகளை இடம் பிடிக்கிறதுக்காக இந்திக்காரனையும் அங்கே வடநாட்டில் இருக்கிற பாப்பார பசங்க எடுத்து வந்து எங்கள் வீட்டு கல்லூரியில் எங்கள் வீட்டு வரி பணத்தில் கட்டின கல்லூரிகளில் இடம் பிடிக்கிறதுக்காக கொண்டு வந்த தேர்வு தான் இது நீட் தேர்வு. அதனால தான் தந்தை பெரியார் அப்பயே சொன்னார், அடப்பாங்கில ஏன்டா இந்திய சுதந்திரம்ன்றீங்க? இந்திய சுதந்திரம் சொல்லாதீங்கடா, தமிழ்நாடு தனி நாடுடா அப்படின்னு 1936 சொன்னார். எவன் மண்டிக்கு ஏற்கல. காமராஜர் என்ன பண்ணிட்டாரு? நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னாரு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு உண்மை நிலைமைனா, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லுகிறார் இப்போ தந்தை பெரியார். அதனால தான் தந்தை பெரியாருன்னு பார்லமெண்டத்தில் சொன்னால் அப்படியே கொதித்தேடுறான் பார், அப்படியே பொங்கி எழுறான் பார், கண்டி கலங்கி நிற்கிறான் பார். ஏன்னா தந்தை பெரியார் தான் சரியா சொல்லிட்டு போய்கிறாரு. அதனால தான் அவனுக்கு பயம் வருது. எச்சி ராஜா ஒரு பேட்டி குத்தினே இருப்பான். யாருங்க நாத்திகர் கிடையாது, எல்லாரும் ஆத்திகர் தானே, சாமி கும்பிட யாராவது இருக்கிறாங்களா? யார் பெரியாரு அப்படின்னு சொன்னா என்னது அப்படின்னு அப்படியே பேச்சை நிறுத்திட்டான். அதுக்கு பிறகு பேச்சே வரமாட்டுது. அந்த அளவுக்கு பெரியாருன்னு பேரை சொன்னாலே அவனுக்கு பயம் வருது. ஏன்னா உண்மையை பூரா அவர் சொல்லிட்டு போய்கிறார். நாம தான் அதை நம்ம சரியா படிச்சு சரியா அதை புகுத்திக்கல நம்ம மண்டையில. அதனால வந்த தப்பு தான் இன்னைக்கு நீட் என்ற முறையில் நம்ம கல்வியை பறிக்கிறதுக்கு நம்மளை தேடி வரோம். அதுக்கு நம்மளால ஆதரவு தெரிவிச்சு அதுக்கு கொடி தூக்கின்னு போறோம். இன்னைக்கு ரோடெல்லாம் பார்த்தாக்கா நெடுஞ்சாலை, அதாவது தேசிய நெடுஞ்சாலைன்னா மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கும் போர்டுக்கு. மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தா தேசிய நெடுஞ்சாலை, பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தா அது மாநில நெடுஞ்சாலை. ஒரு அடையாளம் இருக்கும், எதுக்கும் ஒவ்வொரு முறை இருக்குது. முறையே இல்லை. சிக்னலுக்கு தான் மஞ்சள் கலர் பெயிண்ட் தான் அடிச்சிருக்கு சிக்னலுக்கு. இன்னைக்கு சிக்னலுக்கு கூட காவி கலர் தான் அடிக்கிறானுங்க. கல்லுங்களில் தேசிய நெடுஞ்சாலாம் பூரா காவி கலர் தான் அடிக்கிறோம். எங்கேந்திரா வந்துச்சு இந்த காவி? எல்லாத்துக்கும் காவி மயம்.
எல்லாத்தையும் இழந்துட்டோம், எல்லாத்தையும் வீட்டுக்கார வச்சுட்டோம், எல்லாம் இந்திய நாட்டே சீனாக்காரனுக்கும் பாகிஸ்தான்காரனுக்கும் வித்துட்டோம் அப்படின்ற எண்ணம் அவனுக்கே வந்துடுச்சு. ஆனால் சொல்றது பூரா பாகிஸ்தானுக்கு எதிராகவும் சீனாவுக்கு எதிராகவும் பேசுறதாவே சொல்லின்னு இருப்பான். அப்புறம் எப்படி 14,000 கிலோமீட்டர் சீனாக்காரன் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணான்? ஒரு வாரத்தை ஒரு நாள் எதிர்த்து கேட்க முடியுதா? எப்படி கார்கில் போருன்றது பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்குள்ள உள்ள புகுந்தான். எந்த அடிப்படையில் வந்தான்? லாகூருக்கு முத பஸ் விட்டது என்ன? இந்தியா சுதந்திரம் வாங்கினது ஒருத்தனாவது பஸ் விட்டானா? எத்தனை பிரதமர் வந்தான் இந்திய நாட்டுக்கு? யாராவது லாகூருக்கு பஸ் விட்டானா? வாஜ்பாய் தான் முத விடுறான். அப்ப இவனுங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இவனுங்களுக்கும் சீனாவுக்கும் நெருங்கிய உறவு உண்டு. எப்பவுமே தேச துரோக வேலையை யாரா செய்யறானாக்கா இந்த பிஜேபி காரனா செய்யறான். ஆரம்ப காலத்துல இருந்து ஏன் இந்த வேலை செய்யறானா? அவன் இந்த நாட்டுக்காரனே கிடையாது. அதுதான் உண்மை. கையப்பேர் கணவாய் போலான் வழியாக பழிக்கு வந்த போடுகளுங்க தான் அவனுங்க ஆரிய கூட்டம். அந்த ஆரிய கூட்டம் பண்ற அட்டுவழி தான் 3% மக்கள், ஒட்டுமொத்த 97% மக்களுக்கு தீர்வு சொல்றதா? யார் நாட்டில் வந்து யார் வந்து தீர்வு சொல்றது? என் நாடு முடிவு பண்ண வேண்டிய வேலை என்னுடைய வேலை. நீ யாரு நீ வந்து இங்க வந்து முடிவு சொல்றது? அவன் சொல்றானா நீட் தேர்வுன்னு, அவன் சொல்றானா நெட்டுன்னு, அவன் சொல்றான் புட்டுன்னு, எல்லாத்தையும் நாங்கள் எழுதி உட்காந்து இருக்கணும். சரி, அப்படியே பிஎட் முடிச்சுட்டு டெட்டில் பாஸ் பண்ணிட்டா உடனே டீச்சர் வேலை வந்துருதா? 6 வருஷத்துக்குள்ள வேலை வாங்கியிருந்தோமா? 6 வருஷத்துக்குள்ள வேலை வாங்கணும்னா அந்த டெட்டு செல்லாதான். திருப்பி இன்னொரு எக்ஸாம் எழுதணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 6 வருஷத்துக்குள்ள கொடுக்க வேண்டிய காசு அப்பதான் டீச்சர் வேலை போட வேண்டாம். அதான் உண்மை. அப்ப நெட்டு நீட்டு இதெல்லாம் பொய், எனக்கு சேர வேண்டிய காசை கொடுத்துருன்றான். அதான் அர்த்தம். ஒரு 12 வருஷமா ஒரு கல்வி முறையில் படிச்சுன்னு வராங்க. 1ஆவதுல இருந்து +2 வரைக்கும் படிச்சுன்னு வராங்க. அந்த 12 வருஷமா படிக்காத அறிவு இவன் கோச்சிங் கிளாஸ் நடத்தி 6 மாசத்துல அறிவை கொடுத்துருவானா? அந்த கோச்சிங் கிளாஸ்ல அவ்வளவு அறிவு வந்துருச்சா? ஏன் அந்த படிப்பை அந்த 12 வருஷத்துல புகுத்து? அதான் நியாயமா இருக்கும், அதான் சரியா இருக்கும். ஏன் கோச்சிங் கிளாஸ் ஒன்று வைக்கிற? அப்ப இவனுக்கு கோச்சிங் கிளாஸ் நடத்தினா அங்கே போய் என் சொத்து சொகம் கொண்டாட்டி தாலி முதல் கொண்டு எல்லாத்தையும் வித்து மாதிரி இவன் தாக்காரங்க கட்டிட்டு வந்தோம்னா என் பிள்ளைங்களாம் அழுது ஃபைல் ஆகிட்டு வந்துடணும். சரி, ஃபைல் ஆக்குறியா? யாராவது நல்ல ஃபைல் ஆக வேண்டிய பசங்களை ஃபைல் ஆக்கிறியா? எங்களுக்கு நீ இடம் ஒதுக்கீடு இல்லையா? எம்பிசி இட ஒதுக்கீடு, பிசி இட ஒதுக்கீடு, எஸ்சி இட ஒதுக்கீடுன்னு இருக்குதுல்ல, அந்த இட ஒதுக்கீடு பிரகாரம் நிரப்பி வச்சுக்கிறியா? கல்வி முறையில் பூர்த்திக்கிறியா? கிடையவே கிடையாது. ஒட்டு மொத்தமா பொய்யான வேலை. ஆனா பாப்பார பசங்க எத்தனை பேர் எழுதுனா அத்தனை பேர் எப்படி பாஸ் போட்டு வைக்கிறேன்? 21 மார்க் எடுத்த பிசிக்ஸ் பொண்ணு, 21 மார்க் எடுத்து பிசிக்ஸ்ல ஃபெயில் ஆன பொண்ணு எப்படி 720 மார்க் எடுத்துச்சு? ஆனா என் வீட்டு பசங்க இங்க 90% 92% எடுத்த பசங்க நீட்ல ஃபெயில் ஆகுது. எப்படி ஃபெயில் ஆச்சு? ஏன்னா நான் பிசி, நான் எஸ்சி, நான் எம்பிசி, அதனால நான் ஃபெயிலு. அவன் ஒரு பாப்பான், அதனால அவன் பாஸ். என்னடா அர்த்தம்? 10% இடஒதுக்கீடு கொடுத்தான். அந்த 10% இடஒதுக்கீடு உயர் சாதி மக்களுக்கு. அந்த 10% இடஒதுக்கீடு இந்தியா கூட உடனே நிரப்பிட்டான். ஆனா பிசி இடஒதுக்கீடு 27%, எஸ்சி இடஒதுக்கீடு 18%, ஒரு இடமும் காலியா இருக்கு. ஏன்னா நிரப்பு அப்படி அவன் எண்ணம் கூட அது கிடையாது. நீட் என்றதோ நெட் என்றதோ அவன் ஏதோ தகுதி தேர்வுல கிடையாது, நம்மள ஒதுக்கி தள்ளுற வேலை. அதாவது நுழைவு தேர்வில் நுழையே கூடாத தேர்வு. நாம எந்த வகையிலும் எந்த இதுலையும் நுழையக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட தேர்வு தான் இந்த நெட்டு நீட்டு. ஆகவே இதை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இதை முறைகேடு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். உண்மையாகவே தேர்வு என்பது மோசடி. ஆகவே தேர்வு இந்த மோசடியான தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றுபடுவோம். ஜனநாயக சக்திகளே, உழைக்கின்ற தமிழர்களே, ஒன்றுபடுவோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். மனித குல விடுதலைக்காக, சமூக நீதி போராட்டத்தில், இடஒதுக்கீட்டு போராட்டத்தில், சாதி ஆதிக்க எதிர்ப்பு போரில், பொது உடைமை சமூகம் படைக்க தியாகிகளான தோழர்களே, வீர வணக்கம், வீர வணக்கம். உங்களுக்கு எங்கள்
வணக்கம். உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம். வெல்லட்டும் 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 வெல்லட்டும். புரட்சிகர இளைஞர் புரட்சிகர இளைஞர் முன்னணி நடத்துகின்ற முன்னணி நடத்துகின்ற நீட் தேர்வை ஒழித்து கட்டும் நீட் தேர்வை ஒழித்து கட்டும் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். நம்பாதே 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 நம்பாதே. தகுதி தேர்வு இல்லாமல் தகுதி தேர்வு இல்லாமல் எல்லோரும் மருத்துவரானால் எல்லோரும் மருத்துவரானால் தரமான மருத்துவர்கள் தரமான மருத்துவர்கள் உருவாக முடியாது உருவாக முடியாது என ஏய்ப்பான் நம்பாதே. என ஏற்பான் நம்பாதே. உண்மை என்ன உண்மை என்ன உண்மை என்ன உண்மை என்ன. ஆசிரியருக்கு தகுதி தேர்வு ஆசிரியருக்கு தகுதி தேர்வு மருத்துவராக நீட் தேர்வு மருத்துவராக நீட் தேர்வு வழக்கறிஞர் ஆவதற்கும் கலைஞர் ஆவதற்கும் தகுதி தேர்வு நடத்திடுவான். தகுதி தேர்வு நடத்திடுவோம். உணர்ந்திடுவோம் 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 உணர்ந்திடுவோம். சூழ்ச்சியை உணர்ந்திடுவோம். சூழ்ச்சிகளை உணர்ந்திடுவோம். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்கள் எல்லாம் பழங்குடி மக்கள் எல்லாம் உயர் கல்வி பெற்று விடாமல் உயர் கல்வி பெற்றிடாமல் தடுக்கும் சூழ்ச்சி தகுதி தேர்வு தடுக்கும் சூழ்ச்சி தகுதி தேர்வு தடுக்கும் சூழ்ச்சி தகுதி தேர்வு அநீதி 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 மாபெரும் அநீதி மாபெரும் அநீதி. தகுதி தேர்வாம் நீட் தேர்வு தகுதி தேர்வாம் நீட் தேர்வு மாபெரும் அநீதி. மாபெரும் அநீதி. கல்வியே சீராக இல்லை. கல்வியே சீராகவில்லை. சிபிஎஸ்இ மெட்ரிக் சிபிஎஸ் மெட்ரிக் அரசு பாடம் என்று சொல்லி அரசு பாடம் என்று சொல்லி பலவிதமான கல்வி முறையில் பலவிதமான கல்வி முறையை சமச்சீரான கல்வி இல்லாத சமச்சீரான கல்வி முறையை இழி நிலை நீடிக்கும் போது நீடிக்கும் போது அனைவருக்கும் ஒரே தேர்வு அனைவருக்கும் ஒரே தேர்வு தகுதி தேர்வாம் நீட் தேர்வு தகுதி தேர்வாம் நீட் தேர்வு மாபெரும் அநீதி. மாபெரும் அநீதி. முறியடிப்போம் 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 முறியடிப்போம். நீட் தேர்வை முறியடிப்போம். நீட் தேர்வை முறியடிப்போம். சாதாரண ஏழை எளிய சாதாரண ஏழை எளிய நம் வீட்டு பிள்ளைகளின் நம் வீட்டு பிள்ளைகளின் மருத்துவர் ஆகும் கனவில் மருத்துவர் ஆகும் கனவை மண் அள்ளி போடுகின்ற மண் அள்ளி போடும் நல்ல சமூக நீதியை ஒழித்து கட்டி சமூக நீதியை ஒழித்து கட்டி மாநில உரிமை பறிக்கும் மாநில உரிமை பறிக்கும் லஞ்சம் ஊழலில் லஞ்சம் ஊழல் முறைகேட்டில் முடை நாட்டம் முறைகேட்டில் முறை நாட்டம் வீசுகின்ற நீட் தேர்வை வீசுகின்ற நீட் தேர்வை முறியடிப்போம் முறியடிப்போம். முறியடிப்போம் முறியடிப்போம். உடனே நீக்கி உடனே நீக்கி உடனே நீக்கு உடனே நீக்கு நீட் தேர்வை உடனே நீக்கி நீட் தேர்வை உடனே நீக்கு உடனே மாற்றி உடனே மாற்றி உடனே மாற்று உடனே மாற்று கல்வியை மாநில கல்வியை மாநில பட்டியலுக்கு உடனே மாற்றி பட்டியலுக்கு உடனே மாற்று. யாருக்காக 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 அரசு தலைவர் குடியரசு தலைவர் யாருக்காக 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 தமிழ்நாடு சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றம் நீட் தேர்வை நீக்க சொல்லி நீட் தேர்வை நீக்க சொல்லி 2 முறை தீர்மானம் 2 முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினாலும் நேற்று அனுப்பினாலும் மாநில மக்களின் மாநில மக்களின் உணர்வை மதிக்காத உணர்வை மதிக்காமல் குடியரசு தலைவர் என்பவர் குடியரசு தலைவர் என்பவர் யாருக்காக 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 மண்ணாகுது மண்ணாகுது. மண்ணாகுது மண்ணாகுது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% 7.5% மருத்துவர் சீட்டிருந்தும் மருத்துவ சீட்டிலிருந்தும் நீட் தேர்வால் மாணவர் கனவு நீட் தேர்வு மாணவர் கனவு மண்ணாகுது மண்ணாகுது. மண்ணாகுது மண்ணாகுது. நய வஞ்சகம் நய வஞ்சகம். நயவஞ்சகம் நயவஞ்சகம். தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் தமிழ்நாட்டு மாவட்டங்கள் எல்லாவற்றிலும் மருத்துவக் கல்லூரி எல்லா இடத்திலும் மருத்துவர்கள் இருந்த போதும் தமிழ்நாட்டில் உள்ள போதும் தமிழ்நாட்டில் மாணவர்கள் மருத்துவ பயில மாணவர்கள் மருத்துவ பயில வழி இல்லை வழி இல்லை. வழி இல்லை வழி இல்லை. நிரப்புகிறான் 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 நிரப்புகிறான். தமிழ்நாட்டு நாம இந்த முக்கியமான நேரத்தில் ஒருத்தருக்கு நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தேர்தல் நேரத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வில் மாற்றம் வருமா அப்படின்னு அந்த நிருபர் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு பாருங்க, ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் கூட நாங்கள் மாற்ற மாட்டோம். எப்படி கமா ஃபுல் ஸ்டாப் கூட நாங்கள் மாற்ற மாட்டோம் நீட் தேர்வில் அப்படின்னு சொன்னார்.
அதுதான் கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க, வெளிப்படையாக சொல்ல முடியல. அதனால உள்கட்சி பிரச்சனையா மாறுது. அப்போ தமிழ்நாட்டிற்கு வாய்த்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் தேர்தல் நேரத்தில் பேசியது அத்தனையும் 100க்கு 100 பொய்யை தவிர ஏதாவது ஒரு சதவீதம் அவங்க நான் உண்மை நினைச்சுன்னு பேசியிருந்தாங்கன்னா அது திருட்டு வேலையா இருக்கும். அப்போ உண்மை என்பதே கிடையாது. அப்போ பாரதிய ஜனதா கட்சி என்பது, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய எனது அருமை தோழர்களே, சிந்தித்து பாருங்கள். உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கான கட்சியாக இருந்திருந்தால் வேளாண் சட்டங்களின் நன்மை தீமைகளை பற்றி நீ மக்களிடத்திலே தேர்தல் நேரத்தில் பேசியிருக்கணும். புதிய கல்விக் கொள்கை மக்களுக்கு எப்படியெல்லாம் பயனளிக்கும் என்பதை நீ மக்கள்கிட்ட பேசியிருக்கணும். அடுத்தது குடியுரிமை சட்டம் எப்படியெல்லாம் மக்களுக்கு பயனுள்ளது என்பதை நீ பேசியிருக்கணும். ஆனா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பேசியது எல்லாம் வெறுப்பு பேச்சு, வெறுப்பு அரசியலே. அந்த வெறுப்பு பேச்சையும் அந்த வெறுப்பு அரசியலும் கொண்டு சென்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்து, அடுத்ததாக ஆர்ப்பாட்டத்தின் தொடர்ச்சியாக தோழர் பகுத்தறிவாளர் கழகத்தின் தோழர் பன்னீர்செல்வம் அவர்களை பேச வைக்கின்றேன். தோழருக்கு முன்பாக சரிங்க தோழர் சந்திரசேகர் அவர்களை பேச வைக்கின்றேன். அனைவருக்கும் பேரன்புக்கும் பதிமதிப்புக்குரிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தோழர் பசுமை செல்வன் அவர்களே, திராவிட கழகத்தினுடைய மூலூர் பகுதியினுடைய அருமை தோழர் பன்னீர்செல்வம் அவர்களே, மற்றும் நான் சேர்ந்த இயக்கத்தில் இருக்கின்ற நேரம் கருதி ஒவ்வொரு பேராக குறிப்பிடாமல் புரட்சிகர மன்னனுடைய அனைத்து தோழர்களே மற்றும் ஜனநாயக பங்களிப்போடு கலந்து கொண்டிருக்கின்ற தோழமை கட்சி தோழர்களே, வியாபாரிகளே, நெசவாளர்களே, விவசாய பெருங்குடி மக்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் புரட்சிகர இளைஞர் முன்னணியினுடைய சார்பாக இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்றிய அரசு நடத்துகின்ற நீட் தேர்வை கண்டித்து புரட்சிகர இளைஞர் முன்னணியால் நடத்தப்படுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வருங்கால மாணவர் சமுதாயத்திற்கு அவருடைய வாழ்வாதாரத்திற்கு மருத்துவ கனவோடு பள்ளி மாணவர்கள் மாணவிகள் அந்த மருத்துவ கனவோடு கடுமையாக முயற்சித்து மருத்துவர் ஆக வேண்டும் என்கின்ற நம்முடைய பிள்ளைகளுடைய கனவை தோண்டி குழி தோண்டி புதைக்கின்ற வேலையைத்தான் நீட் என்கின்ற அந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, படிக்கவே கூடாது என்பதற்கு நம்மை போன்ற உழைக்கின்ற மக்களுடைய பிள்ளைகள் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய யாருமே படிக்கக்கூடாது என்கின்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு கொண்டு வந்ததுதான் இந்த நீட்டு தேர்வு. இது ஏன் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா 1920 இருந்து
நம்ம இந்த கல்வியை, இந்திய நாட்டுடைய கல்வியை பார்க்கணும். முதல்ல மருத்துவம் படிப்பதற்கு சமஸ்கிருதம் வேணும்னு 1920 சொல்லியிருந்தாங்க. சென்னை மாணவன் அப்போ பேர். மருத்துவத்திற்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்னு பொதுமக்கள், மாணவர்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா சமஸ்கிருதம் என்பது மேடு குடியிலே இருக்கின்ற மேல்ஜாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பிரம்மனால் நான் தலையில் பிறந்தவன், பிறப்பால் நானே உயர்ந்தவன் என்று இந்த நாட்டை பிடித்து தனியனாக இன்று வரையில் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த பார்ப்பான ஜாதியினால் அவர்கள் மட்டுமே தேவபாஷி என்று கூறிக்கொண்டிருக்கின்ற அந்த சமஸ்கிருதம், அதை யார் படிப்பாங்கன்னா பாப்பா மட்டும்தான் படிப்பான். அப்ப பாப்பா படிக்கிறவன் மட்டும்தான் மருத்துவராக இருக்க முடிஞ்சிருச்சு ஒரு காலத்தில். 1920 இதுதான் இருந்தது. தோழர்களே, இதுக்கு நம்ம பசங்க படிக்க முடியலன்றத தெரிஞ்சு அன்னைக்கு நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இதை நீதி கட்சி அரசர் தியாகராஜர் அவர்கள், மரங்கள் அரசர் இதை நீக்கினார். மருத்துவம் படிப்பதற்கு இனிமே சமஸ்கிருதம் தேவையில்லை, ஆங்கிலம் மட்டுமே போதுன்னு கொண்டு வந்த பிறகுதான் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அதுக்கு படிக்கவே முடிஞ்சது. அப்படி நம்மளை படிக்கக்கூடாது என்பதற்காக அந்த காலத்தில் இருந்து 2000 ஆண்டுகளாக அவங்களுடைய அந்த வர்ணாசிரம கொள்கை, இந்து மத கொள்கை, பார்ப்பானியத்துடைய கொள்கை என்னவென்றால் படிப்பு என்பது பார்ப்பார்கள் மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கிற சொத்தாக அவர்கள் வைத்திருந்தார்கள். மற்றவன் சூத்திரம் படித்தா நம்மளை போன்ற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் படித்தா படிக்கிறவுடைய நாக்கை அறுக்கணும், படித்ததை கேட்டால் ஈயத்தை காத்தி காசில் ஓதணும் என்பதுதான் வர்ணாசிரம தர்மத்தினுடைய மனு தர்ம முறை. அதனுடைய கோட்பாடாக 2000 ஆண்டுகளாக இந்த நாட்டினுடைய பூர்வகுரு மக்களாகிய நம்மளே படிக்க விடாம செஞ்சு நம்முடைய அறிவை, மூளையை திட்டமிட்டு வழங்கிட்டு இருக்கிறார்கள். கூட்டு போட்டு வச்சுட்டான், கையில் போட்டால் தெரிஞ்சிடும், காலில் போட்டால் தெரிஞ்சிடும்ன்றதுக்காக படிக்காமல் விட்டுட்டா மூளையே விலங்கு ஆகிடும், சிந்திக்கவே முடியாது. சிந்திக்க முடியலன்னா மனித எதுக்கு கஷ்டம் வருதுன்னே சிந்திக்க முடியாது, அந்த கஷ்டத்தை விடுபட முடியாது. துன்பம் வருதுன்னா துன்பத்தை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. எல்லாத்துக்கும் சிந்திக்கின்ற அறிவு மேல்வாங்கணும். அப்படி சிந்திக்கணும்னா படிக்கணும். ஆக படிப்பண்ணிட்டுட்டா 97% இருக்கின்ற இந்த நாட்டினுடைய மக்களை படிப்பறிவு அற்ற மக்களாக செய்த இந்து மதவதி கும்பலாக இருக்கின்ற பாசிச வெறிபிடித்த RS சங் பரிவார் கும்பலால் திட்டமிட்டு உருவாக்கியதுதான் இந்த படிப்பு முறை. இதுதான் நீட் தேர்வு என்பதை சுருக்கமாக இந்த வரலாறை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, இந்து மதம் என்னுவான், தேசிய ஒருமை என்னுவான், நாமெல்லாம் இந்து என்னுவான், ஆனால் நம்மளை படிக்கக்கூடாதுன்னு ஒதுக்கி வைப்பான். நம்மளுக்கு சொத்து பத்து இருக்கும் பிசியில் இருக்கிறவங்களுக்கு, ஆனால் நம்முடைய பாட்டமாரெலாம் என்ன படித்தான், நம்ம பாட்டிமாரெலாம் என்ன படித்தாங்கன்னு நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம பாட்டெல்லாம் கை நாட்டு வைக்கணும்னா இருப்பான். படிக்க தெரியாது, வசதி இருந்தால் கூட படிக்க முடியல. ஏன் படிக்காமல் இருந்தாங்க? இதுதான் காரணம். இந்த இந்து மதத்தில் படிப்பேறி போன இந்த இந்து மதம் இந்த நாட்டை நம்மளை நாசப்படுத்தியது, நம்முடைய மாணவர்களை நாசப்படுத்தியது. இந்த பிஜேபி அரசு என்றைக்கு வந்ததோ அன்னைக்கிலிருந்து அந்த பார்ப்பாளர்களுடைய வரசார்ப கொள்கையான மனு தர்மத்தை கையிலே வைத்துக்கொண்டு இதுதான் மறைமுகமாக இந்திய அரசை ஆளுகின்ற சட்டமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நிமிடமும்.
அதனுடைய தொடர்ச்சி தான் புதிய கல்விக் கொள்கை என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்பங்காரன் என்ன செஞ்சானோ அதையே செய்யணும். அப்பங்காரன் செருப்பு தைச்சா புள்ளக்காரன் செருப்பு தைக்கணும். அப்பங்காரன் முடி வெட்டினான்னா அவன் புள்ளக்காரன் முடி வெட்டணும். அப்பங்காரன் துணி வெளுத்தான்னா புள்ளக்காரன் அந்த தொழிலை செய்யணும். அதான் குலக்கல்வி போதனை திட்டம். இதை தான் மோடி அரசு நாங்கள் 1 லட்சம் ரூபாய் கடனாக கொடுக்குறோம். 17 வயதுக்கு உட்பட்டவங்க, அதுக்கு மேலே படிச்சிடக்கூடாது எவனும். அந்த திட்டத்தில் நீங்கள் உங்களுடைய குலக்கல்வி உங்களுக்கு தெரிஞ்ச அப்போ தெரிஞ்ச செயலை செய்கிறான்னு மறைமுகமாக சொல்கிறான் இந்த புதிய கல்வி குடும்பம் வந்து. அப்படின்னா அவங்களுக்கு யார் அதை உண்டு பண்ணுறதுன்னு சொன்னால் அந்த மனு தர்மம் யாருடைய கைவசமாக தீட்டப்பட்டிருக்கிறது என்றால் 2000 ஆண்டுகளாக இந்த நாட்டு பண்ணி இருக்கின்ற பார்ப்பானியத்தால் மட்டும்தான் இருக்குது. இந்த சூழ்ச்சியை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடிப்படையாக இருக்கின்ற சூழ்ச்சியை புரியாம இந்த நீட்டை பற்றி நம்ம அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது. நல்லா நினைச்சு பாருங்க, இந்த நீட்டு இந்த ஆண்டு வெளிவந்த உடனே 220 மார்க்கு தான் அதிகபட்சமான மார்க்கு. அது எப்படி ஒரு கேள்வி கூட இல்லாம ஒருத்தன் பாஸ் பண்ணிருக்கலாம். எப்படி அது வந்து 50க்கு மேற்பட்ட மாணவர்கள் 100% எடுத்திருக்காங்க. அவருடைய பின்னணியை பார்த்தா அந்த பயாலஜி மார்க்கில் பாஸ் பண்ணவே இல்லாம பாஸ் பண்ணாதவன் நீட்டில் பார்த்தனா 770 மார்க் எடுத்திருக்கிறான்னா இது எவ்வளோ பெரிய பித்தலாட்டத்தனம் இந்த முறைகேடு. ஆகவே இந்த நீட் என்ற பேர்ல இதுவரையிலும் நூற்றுக்கணக்கான இடத்துல முன்கூட்டியே வினாத்தாட்கள் கொடுக்கப்பட்டு முன்னாலே எழுதப்பட்டிருக்கிறது. இதைதான் இந்த மாதிரி ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு தான் மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற பாசிச வெறி பிடித்த பாஜக அரசு மாநில நடத்தின தேர்வுலாம் சரி கிடையாது, நாங்கள் நடத்தத்தான் யோகியமானது, நாங்கள் நடத்தத்தான் சிறப்பானது, நாங்கள் நடத்தத்தான் அடிப்படையில் எல்லாருக்கும் கல்வி போய் சேரும், நாங்கள் சமமாக நடத்துறோமா. இதோட சமமாக நடத்துறீங்க இந்த நாட்டில் வெக்கமா இல்லை? 1000 கோடி ரூபாய் ஒரு சீட்டுக்கு 1 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. வேற வினாத்தாள் திருத்துவதற்கு இல்லை, எழுதுவதற்கு மாணவர்கிட்ட இது மாப்பிள்ளை கும்பல் செயல்படுகிறது. இது மறைமுகமாக ஒன்றிய அரசு ஊக்கப்படுத்துகிறது. உங்களால திட்டமிட்டு ஒழுங்கா நடத்த முடியாததுக்கு உங்களுக்கு ஒரு அரசு ஒரு கேடு, இது ஒரு நீட்டு ஒரு கேடு. பல லட்சம் பல கோடி மக்களுடைய மாணவருடைய வயிற்றுல அச்சு இப்படி எல்லாம் பொழப்பு நடத்த சொல்றாங்க. உங்களுக்கு வக்கமா இல்லையா? அப்படின்னா நாம கொஞ்சம் பாவனை வர இந்த ஆட்சிய 3வது முறை ஒரு மயிரில விட்டுட்டு இருக்கிறோம்னா நாம தான் வச்சு தலையை கொடுங்க. ஒரு 20 MP ஜெயிச்சிருந்தா இங்க நாடே தலைகையா மாறி இருக்கும். நம்முடைய இந்திய கூட்டணி அரசுடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி விரும்புகிற மாநிலத்திற்கு நீட்டு விலக்கு அளிக்கப்படும் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு இந்திய கூட்டணி மட்டும் வெற்றி பெற்று ஆட்சியில் உட்கார்ந்து இருக்குமானால் தமிழ்நாட்டிற்கு விடுவு காலம், தேசிய நம்பிக்கை விடுவு காலம் பொறுத்திருக்கும். அணிதாக்கள் போன்ற இந்திய தமிழ்நாடு 27 இளம் மாணவர்களை பலி கொண்டிருக்கிறோம். சாதாரண மாணவர்கள் கிடையாது. கஷ்டப்பட்டு படித்த மாணவர்களுக்கு 1173 மார்க் எடுத்த அனிதாவால் வெற்றி பெற முடியல. ஆனா பயாலஜில பாஸ் பண்ணாதவன் 100க்கு 100 மார்க் எடுத்து நீட் தேர்வுல வெற்றி பெற்றிருக்கிறான்னு சொன்னா இதை ஒப்பிட்டு பார்க்கணும். மாணவ செல்வங்களே, நாங்கள் நடத்துகிறது எங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக இல்ல, எங்களுடைய வைத்த பிரச்சனைக்காக இல்ல. நாளைய நம்முடைய பிள்ளைகள், எதிர்கால தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள், மாணவர்கள் அவருடைய வாழ்வாதாரத்துக்காக என்றைக்கும் எல்லாத்துக்கும் கொடுப்பது போல இந்த நீட்டை கண்டித்து அவருடைய எதிர்கால வாழ்வு வளமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நீட்டை கண்டிக்கின்றோம், ஒழிக்க வேண்டும். நம் மாணவர்கள், பெற்றோர்கள், அனைத்து தரப்பு மக்களும் இதற்கு உறுதியாக இருக்க வேண்டும். இது முன்னெடுத்துக்கின்ற செய்கின்ற புரட்சிகளாக இருந்த முன்னணிக்கு நீங்கள் அனைவரும்
உறுதுணையாக குற்றமுறையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடத்தாரையரே நன்றி வணக்கம். வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். வணக்கம் வீர வணக்கம். நீட் எதிர்ப்பு போராளி நீட் எதிர்ப்பு போராளி நீட் எதிர்ப்பு போராளி நீட் எதிர்ப்பு போராளி அரியலூர் அனிதாவுக்கு அரியலூர் அனிதாவுக்கு அரியலூர் அனிதாவுக்கு அரியலூர் அனிதாவுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். நீட் எதிர்ப்பு போராளி நீட் எதிர்ப்பு போராளி அரியலூர் அனிதாவுக்கு அரியலூர் அனிதாவுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். வெல்லட்டும் 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 ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். ஒன்றுபட்ட போராட்டம் ஒன்றுபட்ட போராட்டம் உழைக்கும் மக்கள் போராட்டம் உழைக்கும் மக்கள் போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும். வெல்லட்டும் வெல்லட்டும். ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய். நீட் தேர்வை ரத்து செய். நீட் தேர்வை ரத்து செய். ஒன்றிய அரசே பாஜக அரசே ஒன்றிய அரசு பாஜக அரசு பறிக்காதே பறிக்காதே. படிக்காதே படிக்காதே. மாணவர்களின் கல்வி உரிமையை மாணவர்களின் கல்வி உரிமையை மாணவர்களின் கல்வி உரிமையை மாணவர்களின் கல்வி உரிமையை நீட் தேர்வு என்ற பெயரில் நீட் தேர்வு என்ற பெயரில் பறிக்காதே பறிக்காதே. பறிக்காதே பறிக்காதே. முறைகேடு முறைகேடு. முறைகேடு முறைகேடு. ஒன்றிய அரசு பாஜக அரசு ஒன்றிய அரசு பாஜக அரசு நடத்துகின்ற அனைத்து தேர்விலும் நடத்துகின்ற அனைத்து தேர்வுகளும் முறைகேடு முறைகேடு. முறைகேடு முறைகேடு. சமூக நீதியை மறுக்கின்ற சமூக நீதியை மறுக்கின்ற இடஒதுக்கீட்டை மறுக்கின்ற இடஒதுக்கீட்டை மறுக்கின்ற நீட் தேர்வு வேண்டாம் வேண்டாம் நீட் தேர்வு வேண்டாம் வேண்டாம் நீட் தேர்வு வேண்டாம் வேண்டாம் நீட் தேர்வு வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம். வேண்டவே வேண்டாம். மாற்றிடு மாற்றிடு. மாற்றிடு மாற்றிடு. மாணவர்களின் கல்வி உரிமையை மாணவர்களின் கல்வி உரிமையை மாநில பட்டியலுக்கு மாநில பட்டியலுக்கு மாற்றிடு மாற்றிடு. மாற்றிடு மாற்றிடு. பறிக்காதே பறிக்காதே. படிக்காதே படிக்காதே. மாநில உரிமையை பறிக்காதே. மாநில உரிமையை படிக்காதே. மாணவர்களின் கல்வி உரிமையை மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்காதே பறிக்காதே. படிக்காதே படிக்காதே. நாறு திங்க நாறு திங்க. நாடு திங்க நாடு திங்க. நாத்த அடிக்குதுங்க நாத்த அடிக்குதுங்க. நாத்து அடிக்குது நாத்து அடிக்குது. ஒரே நாடு ஒரே கல்வி. ஒரே நாடு ஒரே கல்வி. பிஜேபியின் கல்வி திட்டம் பிஜேபியின் கல்வி திட்டம். நாறு திங்க நாறு திங்க. நாடு திங்க நாடுது. நீட் தேர்வில் நாறுது. நீட் தேர்வில் நாடுது. நெட் தேர்வில் நாறுது. நெட் தேர்வில் நாடுது. ஒன்றிய அரசு பிஜேபி அரசு ஒன்றிய அரசு பிஜேபி அரசு திணிக்காதே திணிக்காதே. திணிக்காதே திணிக்காதே. நீட் தேர்வு என்ற பெயரில் நீட் தேர்வு என்ற பெயரில் நெட் தேர்வு என்ற பெயரில் நெட் தேர்வு என்ற பெயரில் மாணவர்களின் கல்வியிலே மாணவர்களின் கல்வியிலே வர்ணாசிரம கொள்கையை வர்ணாசிரம கொள்கையை உல கல்வி திட்டத்தை உல கல்வி திட்டத்தை திணிக்காதே திணிக்காதே. திணிக்காதே திணிக்காதே. வெல்லட்டும் 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 வெல்லட்டும். ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். அப்பன் தொழிலை செய்ய சொல்லும் அப்பன் தொழிலை செய்ய சொல்லும். அப்பன் தொழிலை செய்ய சொல்லும். அப்பன் தொழிலை செய்ய சொல்லும். நீட்டை விரட்டி அடிப்போம். நீட்டை விரட்டி அடிப்போம். அப்பன் தொழிலை செய்ய சொல்லும். அப்பன் தொழிலை செய்ய சொல்லும். நீட்டை செருப்பால் அடிப்போம். நீட்டை செருப்பாடிப்போம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் லட்சம் கோடி ஊழல் செய்யும். லட்சம் கோடி விவசாயிகள் லட்சம் கோடி ஊழல் செய்யும். லட்சம் கோடி ஊழல் செய்யும். நீட்டை ஒழித்து கட்டுவோம். நீட்டை ஒழித்து கட்டுவோம். நீட்டை ஒழித்து கட்டுவோம். நீட்டை ஒழித்து கட்டுவோம். வெல்லட்டும் வெல்லட்டும். வெல்லட்டும் வெல்லட்டும். ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். இளைஞர்களே, தொழிலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் தோழர் வெற்றி புரட்சிகர இளைஞர் முன்னணி, தோழர் சந்திரசேகரன் புரட்சிகர தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர் விவசாய முன்னணி, தோழர் வெற்றி செல்வன் புரட்சிகர இளைஞர் முன்னணி, தோழர் வேதாசலம் புரட்சிகர இளைஞர் முன்னணி மற்றும் ஜனநாயகத்தை சார்ந்த
தோழர்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து அனைவருடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை நிகழ்த்த மணிமாறன் அவர்களை அழைக்கின்றேன். அன்பார்ந்த புரட்சிகர இளைஞர் முன்னணி வீதியில் இறங்கி போராடும். அது கூடங்குளம் பிரச்சனையாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருக்கட்டும், தூத்துக்குடி பிரச்சனையாக இருக்கட்டும், மீத்தேன் கார்போஹைட்ரேட் பிரச்சனையாக இருக்கட்டும். அப்போ இன்னைக்கு நீட்டை பற்றி ஆர்ப்பாட்டம் நடத்த வந்திருக்கிறோம். கடந்த காலங்களில் தேர்தல் விழா முடிந்து யார் வெல்வார் யார் வீழ்வார் என்பதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து எதுவும் போராட்டமாக இப்போ வேணாம், கொஞ்ச நாள் பொறுத்து போராடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதான் மாவோ சொல்வார், மரம் ஓய்வை விரும்பினாலும் காற்று அதை விடுவதில்லை, குளித்து ஆட்டிக்கொண்டே இருக்கும். அப்போ போராடக்கூடிய இயக்கங்கள் ஓய்வெடுக்க முடியாது. நம்ம ஓய்வெடுக்கிறோம். ஆனால் நீட்டு குளறுபடிகள் என்பது வெட்ட வெளிச்சமாகி அம்மனமாக தெருவில் வந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்துட்டு உள்ளதை பூந்து போறோமா, இல்லை தெருவில் ஆளு ஒரு தொடர்பாட்டம் எடுத்து வாங்க போறோமான்றதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அந்த வினாத்தாளை வித்து பொறுக்கி துண்டுகிறான் பிஜேபி காரன்னா அவனை எத்தால் அடிக்கிறது நீங்க முடிவெடுங்க. கருணை மதிப்பை நின்று கொடுக்குறான். அது மேல் ஜாதிக்காரர்கள் மட்டும் கொடுக்குற கிராம விவசாய மகன் எழுதுகிறான் அவனுக்கு கொடுத்தியா? ஏழை பிள்ளைங்க எழுதுகிறான் அவனுக்கு கொடுத்தியா? ஏழை விவசாயி வந்தா இதுக்கு என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா? அவனை செருப்பாடு அப்படின்னு சொல்லுவார். ஆனா நாங்கள் நாகரிகமிக்க இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் நாங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஆகவே தோழர்களே, பொதுமக்களே, நம்ம பிள்ளைங்க படிச்சு டாக்டர் ஆயிடக்கூடாதுன்னு அவ்வளவு பெரிய கங்கணம் கட்டிட்டு வேலை செஞ்சீங்களாம். ஒரு தரம் நம்ம பிள்ளைங்க எவ்வளவு பேர் டாக்டருக்கு படிப்பாங்க அப்படின்னு கருணாநிதி கேட்கிறாரு. நம்ம பிள்ளைங்க ஒருத்தர் கூட டாக்டருக்கு படிக்க மாட்டாங்க, எல்லாம் மார்க் கம்மியா எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ கருணாநிதி அவர்கள் சொல்லுவார், 50 கிலோவுக்கு கீழே இருந்தான்னா அந்த ஸ்டூடெண்ட் அவனுக்கு மருத்துவ சீட்டை கேன்சல் பண்ணுன்னு சொன்னார். அதனுடைய நோக்கம் என்ன? கருணாநிதி எப்படிப்பட்டவர் நமக்கும் தெரியும். அப்போ ஏழை விவசாயியின் மகன், ஏழை தொழிலாளியின் மகன் மருத்துவ கனவு வைத்து போகக்கூடாது, அவன் டாக்டரை படிக்கணும்ன்ற சிந்தனை டாக்டர் கலைஞர் இருந்திருக்கு. அப்போ இது போன்ற சிந்தனையை மொழிபெயர்த்து வெறும் 5 மாசம் கோச்சிங் சென்டருக்கு 1.5 லட்சம் ரூபாய் கோச்சிங் சென்டர்ல நாங்களாம் படிக்கும் போது ஒரு 500 ரூபாய் இருந்தா போறோம். நாங்க 12வது வரைக்கும் படிச்சுட்டு வந்துட்டோம். கோச்சிங் சென்டர்ல 1வது இருந்து 12வது வரைக்கும் படிச்சது என்னடானா அது செல்லாது. நீ டாக்டருக்கு படிக்கணும்னா நீட்டு கோச்சி படிக்கணும், அது 1.5 லட்சம் ரூபாய் உங்க அம்மா தாலியை வித்து எடுத்துன்னு வரணும். அப்போ இவனெல்லாம் என்ன பண்றது? யோசிச்சு பாருங்க மக்களே. இந்த வினாத்தாள் கசிவு என்பது பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் இருந்து பேசல் இருக்கிறது. பல கோடி ரூபாய்க்கு வித்து எவனா இவன் முதல் மார்க்கு ஒருத்தர் 2 பேர் இல்ல 3 பேர் வருவான். இதெல்லாம் இத்தனை பேர் வந்துக்கிறான் முதல் மார்க்குனா. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட்டே எழுதிட்டாங்க. எப்படி? நாளைக்கு தேர்வுனா இன்னைக்கே எழுதி பேப்பர் கொடுத்துட்டான் நைட்டே. அப்புறம் முதல் மார்க் வாங்க என்ன பண்ணுவான்? அப்படின்னா இதுவரைக்கும் படிச்சு டாக்டரா இருக்கிற டாக்டர்களை விட அவர் வந்து இன்னத்த கைட போறாருன்னு எனக்கு தெரியல. நீட்ல படிச்சு பாஸ் பண்ணி வந்து அப்போ இது போன்ற சமூக அநீதிகளுக்கு எதிராக எப்போதும் தமிழ்நாடு முதலிடத்திலேயே இருக்கும். அந்த வகையில் நீட்டை ஒழிக்கும் வரை, நீட்டை ஓட விரட்டும் வரை புரட்சிகர இளைஞர் முன்னணியும் புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர்களும் உறுதியாக இருப்போம். அந்த தமிழ்நாட்டினுடைய மாணவர்களின்
மருத்துவ கனவை நனவாக்குவோம் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக